யாருமே என்ன ஆனாலும் எனக்கு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோடு எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எபிசோட பாதியிலே கட் பண்ணி முடிச்சிட்டாங்க. நாளைக்கு மீதி நடந்ததை காட்டுவாங்க. ஆனா லைவ்ல நடந்த விஷயத்தெல்லாம் காமிச்சிட்டாங்க. லைவ்ல நிறைய நடந்தது. நேற்று நைட்டு முழுக்க லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, என்ன நடந்ததுன்றதை பார்ப்போம். நேற்று எபிசோட்ல எதோட கட் பண்ணிட்டாங்கன்னா, சாண்ட்ரா விழுவாங்க. சாண்ட்ராவை இவங்க தள்ளி விடுவாங்க. யாரு? பார்வதி எட்டி மிதிச்சுலாம் தள்ளி விடுவாங்க. சாண்ட்ரா விழுந்ததுக்கு அப்புறம் வீசிங் வந்துருது. உண்மையிலே இதுல பாராட்ட வேண்டியது யாரை தெரியுமாங்க? சபரியை தான். சபரி கொஞ்சம் நடிக்கிறாரு, ஆர்டிஃபிஷியலா பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி கேமோ சபரி பெருசா பண்ணலன்னு நானே பலவாட்டி சொல்லியிருக்கேன். பட் உண்மையாலே சபரி ரொம்ப நல்லவன்றதை நேற்று ப்ரூவ் பண்ணிட்டான். என்ன தெரியுமா? விக்ரம் ஏற்கனவே வெளியே போயிட்டாரு. என்னால இருக்க முடியல, கம்ஃபர்டபுளா இல்லைன்னு காரை விட்டு வெளியே உட்காந்துட்டு இருந்தாரு. அப்பதான் பார்வதி என்ன பண்றாங்க? சாண்ட்ராவை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. சாண்ட்ரா விழுந்ததுக்கு அப்புறம் வீசிங் வந்த மாதிரி பண்றாங்க. அப்போ சபரி கொஞ்சம் கூட யோசிக்கல. யோசிச்சு பாருங்க, சபரி டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிக்கிற பொசிஷன்ல இருக்காரு. அதாவது இந்த கார் டாஸ்க்ல அவர் ஜெயிச்சார்னா டிக்கெட் டு ஃபினாலே அவருக்கு தான். ஆனா சபரி என்ன பண்றாரு? வேகமா இறங்குறாரு. கூட கானா வினோத்தை இறங்குறாரு. நம்ம இப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு. கானா வினோத்துக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, ஏன்னா அவர் லாஸ்ட் பொசிஷன்ல இருக்காரு. ஆனா சபரி ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கும் போது கூட பரவாயில்ல, டிடிஎஃப் போனா போது, ஒருத்தங்க வீசிங் வந்த மாதிரி துடிச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றது தான் முக்கியம்ட்டு உடனே போய் பார்க்கறதுலாம் உண்மையிலே பெரிய விஷயம். அதே மாதிரி பார்வதி கமருதீனுக்கெல்லாம் மனசாட்சின்றது கொஞ்சம் கூட இல்லைங்க. அதாவது சாண்ட்ரா பேசினாங்க, நீங்க பதிலுக்கு பேசுனீங்க, கேவலமாக சண்டை போட்டுக்கிட்டீங்க, அதெல்லாம் விடுங்க. நீங்கள் ஃபோர்ஸாக தள்ளி விடுறீங்க. தள்ளி விடுறதுக்கே முதல்ல இவங்க ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. போன டாஸ்கில் நீங்கள் பண்ணீங்கன்ற மாதிரிலாம் பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எடுபடாது. இதை தாண்டி சாண்ட்ரா கீழே விழுந்ததுக்கப்புறம் கொஞ்சம், அதாவது ஐயோ தப்பு பண்ணிட்டோம், அவசரத்தில் தப்பு பண்ணிட்டோம், உடனே இறங்கி போய் சாண்ட்ராக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துருந்தா கூட எல்லாருக்குமே கொஞ்சம் கோபம் குறைஞ்சிருக்கும். ஆனால் அப்போ கூட காரில் உட்காந்துட்டு மற்றவங்க பார்க்கட்டும்னு நினைக்கிறீங்கன்னா எப்படி? இதுக்கப்புறம் சாண்ட்ரா மூஞ்சில எப்படி முடிக்க முடியும் சொல்லுங்க? இப்ப சாண்ட்ரா சரியாயிட்டு வந்துருவாங்க. சாண்ட்ரா மூஞ்சில எப்படி முடிக்க முடியும், பேச முடியும்? இதுக்கப்புறம் 1000 சாரி கேட்டாலும் சரிங்க, ஒரு விஷயத்தை நம்ம பண்ணதுக்கு அப்புறம் 1000 சாரி கேட்டாலும் சரி, அந்த தப்பு போகவே போகாது. கமருதீன் அவ்வளோ வார்த்தையை விடுறாங்க. இப்போ நிறைய பேர் சாண்ட்ரா பேசலையான்ட்டு. எங்க சாண்ட்ரா பேசின அளவுக்கும் கமருதீன் பேசின அளவுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுங்க. அவ்வளோ மோசமாக பேசிட்டு இருக்கான். அதாவது நம்ம இவ்வளோ நாள் அக்கான்னு கூப்பிட்டுருக்கோமே, இப்படி சொன்னால் முடிஞ்சிருச்சுங்க. சாண்ட்ரா ஒன்று சொல்லும் போது, அக்கா என்னக்கா நீங்கள் எதுக்குக்கா பர்சனல் விஷயத்தெல்லாம் எடுக்கிறீங்க? நான் உங்களை ஸ்கேம்ட்ரான்னு கிண்டல் பண்ணுறேன்னா என்ன கொஞ்சம் வேற மாதிரி கிண்டல் பண்ணுங்கக்கா. நீங்கள் கிண்டல் பண்ணாமல் இருக்க வேண்டாம்க்கா, வேற மாதிரி கிண்டல் பண்ணுங்க அக்கான்னு 2-3 வார்த்தை பேசியிருந்தாலே அவங்களுக்கே குற்ற உணர்ச்சி ஆயிருக்கும். சரி, நம்ம இதெல்லாம் சொல்லக்கூடாது, நார்மலா சண்டை போடலாம்னு நினைச்சிருப்பாங்க. அதை விட்டுட்டு எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போய் திட்டுறாங்க. ஐயோ, ரொம்ப கேவலமா பேசுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி கேவலமா பேசும்போது எல்லாருமே தடுக்கல. எனக்கு தெரிஞ்சு சபரி தான் நிறுத்துங்கடான்னு சொல்றாரே தவிர எல்லாருமே ஸ்டாப் பண்ணிருக்கணும். கமருதீன் வாயை மூடிட்டு இருக்கிறது தான் இரு, இல்லைன்னா நீ எல்லாரும் சேர்ந்து கமருதீனை தள்ளி விடணும்னு முடிவு பண்ணி தள்ளி விட்டு இருக்கணும். அந்த அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. எப்படி கேட்டு பொண்ணுங்க இருக்காங்க, இவனுங்க எதை பத்தியுமே கவலைப்படுறது இல்லைங்க. அசிங்கமா அந்த கமருதீன் பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் விக்ரம் இருக்கார்ல, டே வெளியே வாடான்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஏன்னா கமருதீன் அங்க நின்று பேசாதீங்க, இங்க பேசுங்கன்றான். இருங்க, நான் உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றேனே. அதாவது சாண்ட்ராவை இப்போ மெடிக்கல் சப்போர்ட்டுக்காக அனுப்பி வச்சிட்டாங்க. அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் நீங்க வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு பிக் பாஸ். ஏன்னா காருக்கு பக்கத்துல நீங்க வராதீங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்கன்னு பிக் பாஸ் சொல்லியிருக்காரு போல. அதனால அவங்க அங்கிருந்தே கமருதீன் கிட்ட பேசுறாங்க, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதை தாண்டி அவங்க 2 பேர் ஜெயிக்கவே கூடாது. பார்வதி கமருதீன் ஜெயிக்கவே கூடாது. பொண்ணுங்க 3 பேருமே உட்காந்து ஜெயிங்க, பாத்ரூம் வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, எப்படியாவது ஜெயிங்கன்னு அரோரா கிட்டயும் திவ்யா கிட்டயும் சுபிக்ஷா கிட்டயும் இவங்க 3 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கமருதீன் இங்க பேசுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எங்களை பிக் பாஸ் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. உன்னை பார்த்தலாம் ஒரு பயமும் கிடையாது, நாங்க பேசுவோம்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல பிக் பாஸ் இருக்கார்ல, நீங்க அந்த இடத்துக்கும் போய்க்கலாம்னு சொல்லிட்டாரா இல்ல இவங்களே மீறி வந்துட்டாங்களா தெரியல. பக்கத்துல அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ப்ரோமோல இதை தான் மெயினா காமிச்சாங்க. ஆனா நேத்து ஃபுல் எபிசோட்ல அதை காட்டல, பாதியிலேயே கட் பண்ணிட்டாங்க. அதாவது சாண்ட்ரா வீசிங் விழுந்தது, டீம் கூட்டு போனது, இதோடயே நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் லைவ்ல நிறைய நடந்ததுங்க. டவுட்டே வேணாம், இல்ல முழுக்க கமருதீன் பார்வதி மேல தான் தப்பு. இது எந்த அளவுக்கு மோசமா இவங்களுக்கு அகைன்ஸ்டா போக போகுதுன்றதை நீங்க பாப்பீங்க. இது பெரிய பிரச்சனையா மாறப்போகுது. இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. திரும்பி நம்ம வேற வீடியோல பார்க்கலாம்.